Hey guys, welcome back to photographytamizha YouTube channel. இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்திருக்கு. அந்த ரீல்ஸ் எப்படி டிஃப்ரெண்டா சூப்பரான வேற லெவலான ஃபில்டர்ஸ் போட்டு எடிட் பண்றது, அது மட்டும் இல்லாம அதுல வேற ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்கை நம்ம எப்படி எடுத்து எடிட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல் தான் தமிழ்லயே சூப்பரான வேற லெவலான எடிட்டிங் ஃபேமிலி அண்ட் போட்டோகிராஃபி ஃபேமிலி. ஆக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன ஃபேமிலியில ஜாயின் பண்ணி பெரிய ஃபேமிலி ஆக்கிருங்க. இன்ஸ்டாகிராமு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா புது வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்டேட் வர நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபோட்டோ போடணும், எப்படி ஹேஷ்டேக் அடிக்கணும், எப்படி நல்லா ஃபேமஸ் ஆகுறது அப்படின்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்கவே பார்த்து என்ஜாய். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தனியா இந்த இடத்துல லொகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளஸ் பட்டன், உங்களுடைய இமேஜ் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இல்ல ரொம்ப மோசமா இருந்தது நீங்க வந்துருவாங்க ரீல்ஸ் வந்துரும். இதுல இந்த பாட்டு நம்ம எடுக்கிறது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் அது கீழே அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸ்க்ரீன்ல. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். யூஸ் ஆடியோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோன்னா அதே பாட்டு வந்துடும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளியே வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, ஸ்டோரி போடுற இல்லைனா போஸ்ட் போடுற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளிட்டு நேராக அப்படி ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் நமக்கு என்ன, இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் அந்த ஃபேஸில் இருக்குன்னா ஆரஞ்சு அப்படின்னு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் ஃபில்டர் வந்துடும். இதில் ஜஸ்ட் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஃபில்டரை செலக்ட் பண்ணுறோம். அந்த கீழே இருக்க அந்த டிக் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு நேராக கேலரியில் வந்துடும். கேலரியில் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் போயிட்டு இப்போ நம்ம ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா இப்போ திரும்ப நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரி போடுறோம். ஸ்டோரியில் அந்த ஆரஞ்சு கலர் ஃபில்டர் இங்கே இருக்கும், இதில் கிடக்கும். ஓகே, இதில் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேற ஒரு மெத்தட் இருக்குது. சிலவங்க யூஸ் பண்ணுற ஃபில்டர் நமக்கு வேணும், அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க. இப்போ இந்த வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் ஃபில்டர் நமக்கு வேணும்னா நான் சைடில் போட்டு காட்டுறேன் எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு. அந்த பர்டிகுலர் பிளேஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி யூஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்டு நம்ம ரீல்ஸ் ரீல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மியூசிக்கு, அது சவுண்டு, இந்த டைமர் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டர்லாம் பாருங்கள், இந்த மூஞ்சிக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டோரி போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலர் கிரேடியன்ட்டு, இந்த மாதிரி கலரு, இந்த கலர் தான் எல்லோரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதோட நிறைய வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் நம்ம அந்த ஸ்டோரியில் சர்ச் பண்ணி எடுக்கிறதுல இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஆசமாக இருக்கும். கண்ணாடி போட்டு மரண மாதம் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் எல்லாம் கொடுக்க முடிஞ்சா நான் மறக்காமல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைமர் எப்படி சூஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல டைமர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை கவுண்டர் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம செட் டைமர் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ ஓட ஆரம்பிச்சிடும். அந்த 1x அப்படின்னு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னு இருக்குது. மேலே இருக்க சாங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பாட்டு நமக்கு வேணும். இதில் இருக்க நிறையா பாட்டு இருக்கும், ஆனால் தமிழ் பாட்டு கொஞ்சமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும். மேலே அதுக்கும் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கணும். எல்லோரும் ரீல்ஸ் 15 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 30 செகண்ட் வரைக்கும் வீடியோ பண்ண முடியும். அதுக்கும் மேலே இருக்கிறது நம்ம இது லைட்டு கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பர்சனலான வீடியோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, குட்டி ப்ளஸ் பட்டனு. அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வீடியோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்லோடு ஆகிரும். இப்போ நிறைய பேருக்கு ஸ்டோரியில் பாட்டு எப்படி போடுறது அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டோரின்னு இருக்க ஆப்ஷனை கொடுக்குறீங்க. ஒரு வீடியோ இல்லைனா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கொடுக்குறீங்க. இதில் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிறது எல்லாம் என்னென்னா ஒரு ஸ்டைலு பாட்டு எழுத்து வரணும், அப்புறம் டெக்ஸ்ட் வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பாட்டு ப்ளே ஆயிரும்.